அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு வச்சுக்கோங்க. இந்திய தேசிய காங்கிரஸ், அதாவது இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். இந்திய தேசிய காங்கிரஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடங்களாக அந்த வருடங்களுக்கான நிகழ்வுகள், அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அது சம்மந்தமான முக்கியமான தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸ் இதுக்கப்புறம் எப்படி கேட்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா வங்கப்பிரிவினை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வங்கப்பிரிவினை அதாவது பெங்கால் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். சரியா? ஸோ பெங்கால் பார்ட்டிஷன் முழுக்க நம்ம பார்க்க போகிறோம்னா அது சம்மந்தமான அனைத்து தகவல்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வங்கப்பிரிவினை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பெங்கால் பார்ட்டிஷன் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி அன்றைய காலகட்டங்களில் 19ஆம் நூற்றாண்டின், குறிப்பாக சொல்லப்போனால் 19ஆம் நூற்றாண்டோட கடைசி 10 ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா மிதவாதிகள் தீவிரவாதிகள் இடையே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும். சரிங்களா? மிதவாதிகளோட கோரிக்கைகள் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா இறைஞ்சுதல், மனு செய்தல், மன்றாடுதல், ஓகேவா? பிரிட்டிஷ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கெஞ்சி தங்களுடைய கொள்கைகளை நிறைவேற்றுகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ இதை எதிர்த்த முக்கிய தலைவர்களான மகாராஷ்டிராவின் பாலகங்காதர திலகர். சரியா? மகாராஷ்டிராவில் பாலகங்காதர திலகர், பஞ்சாபில் லாலா லஜபதி ராய். இந்த பக்கம் வந்தீங்கன்னா வங்காளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால் இது போன்ற முக்கிய தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தேசியவாதம், அதாவது மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு ஏற்படுத்த முயற்சி செய்வாங்க. குறிப்பாக படித்த இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வங்க பகுதிகளில் அதிகமாக இருப்பாங்க. சரிங்களா? வங்காளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக படித்த இந்தியர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா தேசியவாதத்தை அதிகப்படுத்துவார். இதை விரும்பாத ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்க முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அதோட முன்னெடுப்பில் ரொம்ப முக்கியமானது தான் பார்த்தீங்கன்னா வங்கப்பிரிவினை. ஓகேவா? ஸோ வங்கப்பிரிவினை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முதல் அன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 1899 ஜனவரி 6 கர்சன் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ்ராயா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. கர்சன் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ்ராயா அரச பிரதிநிதியாக வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் பண்ணுவாங்க. ஸோ வங்கப்பிரிவினையை நம்ம எப்படி படிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வங்கப்பிரிவினை நடக்கிறதுக்கான காரணம், அதுக்கான முக்கிய காரணம் ஆங்கிலேயர்களோட நடவடிக்கை, சுதேசி இயக்கம், அதாவது சுதேசி மூமெண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா எப்படி பரவுச்சு, குறிப்பாக தமிழ்நாட்டில் சுதேசி மூமெண்ட் எப்படி இருந்துச்சு, ஸோ அதோட எதிர்ப்புகள் எப்படி இருந்துச்சு, ஆங்கிலேயர்களோட சட்டங்கள். ஓகேவா? ஸோ இப்படி படித்தா ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இங்கே நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1899 காலகட்டங்களில் கர்சன் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ்ராயா அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. கர்சன் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ்ராயா வந்த காலகட்டங்களில் முக்கியமாக அவருடைய நடவடிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வெறுப்பேற்றுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வெறுப்பை தூண்டுவதாக தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதில் ரொம்ப முக்கியமானது அன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேக் நோய் பஞ்சங்கள். சரியா? பிளேக் நோய் பஞ்சங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டங்கள் மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்துச்சு. இந்த பிளேக் நோய் பஞ்சங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளேக் நோய் பஞ்சங்களை கண்டுக்காமல் நிறைய சட்டங்களும், ஓகேவா, வங்காளத்தை பிரிப்பதற்கான முயற்சிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா கர்சன் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுத்திருப்பார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி வங்காளத்தை பிரிப்பதற்கான காரணங்கள் அதோட நடவடிக்கைகள் ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்க்க போகிறோம். அன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தை பிரிக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பரிந்துரை செய்த குழு எதுன்னு கேட்டிங்கன்னா வில்லியம் வார் குழு. சரியா? எந்த கமிட்டின்னு கேட்டிங்கன்னா வில்லியம் வார் குழு. அந்த கமிட்டி தான் பார்த்தீங்கன்னா பரிந்துரை செய்திருக்கும். ஸோ இந்த பஞ்சங்கள், பிளேக், இந்த நோய்களெல்லாம் இருக்கிறது இதெல்லாம் கண்டுக்காமல் ஒரு சில சட்டங்கள் முன்னெடுத்திருப்பார். சரிங்களா? அவருடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்டிங்கன்னா அன்றைய காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கல்கத்தா மாநகராட்சி கவுன்சிலில், அதாவது கல்கத்தா மாநகராட்சி கவுன்சில், கல்கத்தா கார்ப்பரேஷன் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1899 கல்கத்தா கார்ப்பரேஷன் ஆக்ட். ஓகேவா? ஸோ 1899 அந்த சட்டத்தின்படி ரொம்ப முக்கியமானது தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய உறுப்பினர்களோட எண்ணிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருப்பார். ஓகேவா? தேர்வு செய்கிற இந்திய உறுப்பினர்களோட எண்ணிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருப்பார். இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக சட்டம், ஓகேவா, யூனிவர்சிட்டி ஆக்ட். ஓகேவா? யூனிவர்சிட்டி ஆக்ட் 1904 வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆக்ட் கொண்டு வந்திருப்பார். ஓகேவா? இந்த யூனிவர்சிட்டி ஆக்ட் பல்கலைக்கழக சட்டப்படி வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தா பல்கலைக்கழகத்தை அரசோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பார். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா பிற்காலத்தில் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டங்களில் ஈடுபடுற மாதிரி இருந்தால் அவங்களுடைய உதவித்தொகை, மானியங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஏன்னா மாணவர்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட்டால் போராட்டம் பெரிய அளவில் எதிர்ப்பு ஏற்படுத்தும்.
ஸோ அதோட முன்னெடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக சட்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 1904 கொண்டு வந்திருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1899 கல்கத்தா கார்பரேஷன் ஆக்ட், கல்கத்தா மாநகராட்சி குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய உறுப்பினர்களோட எண்ணிக்கையை குறைச்சிருப்பார். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக சட்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பார் 1904 காலகட்டங்களில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வெறுப்பு ஏற்படுத்துச்சு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பத்திரிகைகள் சட்டம், அதாவது பத்திரிகைகளோட தேசியவாதத்தை குறைப்பார். ஏன்னா இன்றைய காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிவி இருக்கு, ஓகேவா, ஃபேஸ்புக்கு, ஸோ நிறைய சமூக ஊடகங்கள் இருக்கு. அன்றைய காலகட்டங்களில் விழிப்புணர்வு தேசியவாதத்தை ஏற்படுத்தணும்னா பத்திரிகை தான், ஓகேவா. குறிப்பாக வங்காளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் தேசியவாதத்தை ஏற்படுத்திய பத்திரிகை எதுன்னு கேட்டிங்கன்னா யுகந்தர், சரியா, யுகந்தர். வங்காளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் தேசியவாதத்தை ஏற்படுத்திய பத்திரிகை எதுன்னு கேட்டீங்கன்னா யுகந்தர். அந்த யுகந்தர் அப்படின்ற நியூஸ் பேப்பர் யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா பரீந்திரகுமார் கோஷ். யுகந்தர் அப்படின்ற நியூஸ் பேப்பர் யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா பரீந்திரகுமார் கோஷ். பரீந்திரகுமார் கோஷ் பெரிய அளவில் தேசியவாதத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ மக்களிடையே தேசியவாதத்தை குறைக்கணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அலுவலக ரகசிய சட்டம், ஓகேவா, அலுவலக ரகசிய சட்டம், அஃபிஷியல் சீக்ரெட் ஆக்ட், ஓகேவா, அஃபிஷியல் சீக்ரெட் ஆக்ட் கொண்டு வருவார். சீக்ரெட் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வருவார் 1904 காலகட்டங்களில். அந்த அலுவலக ரகசிய சட்டத்தின் படி வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகைகளோட தேசியவாதத்தை குறைச்சிருப்பாரு, ஓகேவா. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எதிர்ப்பு ஏற்படுத்தியிருக்கும். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கூடங்கள் சட்டம், சரியா, பப்ளிக் மீட்டிங் ஆக்ட், சரியா, பப்ளிக் மீட்டிங் ஆக்ட், பொதுக்கூடங்கள் சட்டம். பொதுக்கூடங்கள் சட்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 1907 காலகட்டங்களில் பொதுக்கூடங்கள் சட்டம், பொதுக்கூடங்கள் சட்டம், ஓகேவா. ஸோ பப்ளிக் மீட்டிங் ஆக்ட் கொண்டு வந்திருப்பார். ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா செய்தித்தாள் சட்டம் 1908 காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா செய்தித்தாள் சட்டம் கொண்டு வந்திருப்பார். ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா 1910 காலகட்டங்களில் இந்திய பத்திரிகைகள் சட்டம், இந்திய பத்திரிகைகள் சட்டம் இங்கே எழுதுறேன் பாருங்க. 1910 வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பத்திரிகைகள் சட்டம். ஸோ பாருங்க, அன்றைய காலகட்டங்களில் பஞ்சங்கள் இருந்துச்சு, பிளேக் நோய் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டுகொள்ளாமல் முக்கியமாக அந்த தேசியவாதத்தை குறைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய சட்டங்கள் கொண்டு வருவார். அதில் ரொம்ப முக்கியமான சட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் ரொம்ப முக்கியமானது கல்கத்தா மாநகராட்சி கவுன்சிலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய உறுப்பினர்களோட எண்ணிக்கையை குறைக்கிறார், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக சட்டம் 1904 வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக சட்டம். அந்த சட்டத்தின் படி வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அரசோட கட்டுப்பாட்டில் கொண்டு வருவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் பொதுக்கூடங்கள் சட்டம், வெடிமருந்துகள் சட்டம், ஓகேவா, இந்திய பத்திரிகைகள் சட்டம் பெரிய அளவில் வெறுப்பை ஏற்படுத்திச்சு, ஓகேவா. ஸோ அதோட பின்னணியில் வந்து பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினை அறிவிக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பில் போகிறாரு, சரியா, பெங்காலை பிரிச்சிடலாம் அப்படின்றதுக்கான ஒரு முன்னெடுப்பில் போகிறாரு. ஸோ அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது, மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எதிர்ப்பை எப்படி ஏற்படுத்துது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. அடுத்து ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 1860 காலகட்டங்கள்ல இருந்து 1860 இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தை பிரிக்கலாம் அப்படின்ற டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுது. வங்காளத்தை பிரிக்கலாம் அப்படின்றதுக்கான விவாதம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1860 ஸ்டார்ட் ஆயிடுது. இருந்தாலும் அதை எடுத்து ரிவ்யூ பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 1890, ஓகேவா. 1890 காலகட்டங்களில் குறிப்பாக 1890 மார்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினைக்கு புத்துயிர், அதாவது எடுத்து ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ வங்காளத்தை பிரிக்கலாம், ஏன்னா பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் அதிகமாக இருக்குது, படித்த இந்தியர்கள் அங்கே தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ பிரிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் மத்தியில் அதிகமாக உருவாகுது. ஸோ அதோட முன்னெடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக கர்சன் வைஸ்ராயா மாறினதுக்கு அப்புறம் அசாம் போயிருப்பார், சரியா. அசாம் போயிட்டு இருக்கிற காலகட்டங்களில் அங்கே இருந்த ஐரோப்பிய பண்ணையாளர்கள், அதாவது பிரிட்டிஷ் ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு கடல் வழி பாதையை ஏற்படுத்தி கொடுங்க, ஓகேவா. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பு பாதை, அதாவது ரயில்வே ட்ராக்கை சார்ந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவையில்லாத அனாவசியமாக இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடல் வழி பாதை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை வைப்பாங்க, சரிங்களா. ஒரு தேவையை வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த கர்சன், ஓகேவா, அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சாதகமாக மாறிடுச்சு, ஓகேவா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தை பிரிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்குது,
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதகமாக பயன்படுத்திக்கிறாரு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1903 காலகட்டங்களில் இந்திய மறுபிரதேச விநியோகம், இந்தியாவை பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம், மறுபிரதேச விநியோகம் அப்படின்றதோட அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர்றாரு. ஓகேவா? ஸோ அதோட முன்னெடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்லி அறிக்கை 1903 வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்லி பேப்பர்ஸ், சரியா, ரிஸ்லி அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவார். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எதிர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் உருவாக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1904 காலகட்டங்களில் கர்சன்றவரும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த முஸ்லீம் மக்களை, ஓகேவா, வங்காளத்தில் இருந்த முஸ்லீம் மக்களை சந்திச்சிருப்பார். எந்த பகுதியிலன்னு கேட்டால் டாக்கால. ஓகேவா? 1904 காலகட்டங்களில் கர்சன் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கால முஸ்லீம் மக்களை சந்திச்சிருப்பார். ஸோ முஸ்லீம் மக்களை சந்திச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி முஸ்லீம் ஆட்சி காலத்தில் அனுபவிக்காத சலுகைகளும் ஒற்றுமைகளும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆட்சி காலத்தில் அனுபவிப்பீங்க அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை வந்து பார்த்தீங்கன்னா வைப்பார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வங்காளத்தை பிரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற சூழ்ச்சிகள். ஓகேவா? ஆனால் உண்மையான காரணம், முக்கிய காரணம்ன்றதும் பார்த்தீங்கன்னா வேறு காரணம், இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்துக்கள் முஸ்லீம்களும் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக இருந்து தேசியவாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா பரப்புறாங்க, குறிப்பாக படித்த இந்தியர்கள். ஸோ இதை பிரிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டா நம்ம எதிர்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட நோக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1860 பார்த்தோமா, என்ன பண்ணாங்க, வங்க பிரிவினை தொடர்பான விவாதங்கள் நடத்தினாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1890 காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா புத்துயிர் ரிவ்யூ எடுத்து பேசியிருப்பாங்க. ஓகேவா? திரும்பவும் வங்காளத்தை பிரிக்கலாமா அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கான ஒரு ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பேசியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1903 காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மறுபிரதேச விநியோகம். ஓகேவா? இந்திய மறுபிரதேச விநியோகம். ஸோ அப்படின்றதோட முன்னெடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை நாங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ரிஸ்லி பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுவாங்க. அடுத்து மக்கள் மத்தியில் போய் ஆசையை தூண்டுறாரு, முஸ்லீம்களுக்கான சலுகைகளை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஆசைகளை வந்து பார்த்தீங்கன்னா தூண்டுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் முக்கிய தலைவர்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா தேசியவாதத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரணம் பார்த்தோம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கர்சன் எப்போ வைஸ்ராயா மாறார் அப்படின்றத பார்த்தோம். அவருடைய ஆட்சி காலத்தில் என்ன நடந்துச்சு, ஸோ என்னென்ன சட்டங்கள் கொண்டு வர்றாரு அதை பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காரணங்கள் பார்த்தோம். காரணங்கள் பார்த்துட்டு வங்காளத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிரிக்கிறதுக்கான ஒரு அறிவிப்பை வெளிப்படுத்துகிறாங்க, சரி, அதை பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம், முக்கியமான மறைமுக காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்கணும். சரியா? இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்கணும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட முக்கியமான காரணம். ஸோ என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாக வசதி அப்படின்றதுக்கான காரணத்தை முன் வச்சாலும் நிர்வாக வசதி, ஓகேவா, அட்மினிஸ்ட்ரேட் ரூல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அசாம் பகுதிகளில் அப்படின்ற காரணத்தை முன் வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசாமை நாங்கள் டெவலப் பண்ண போகிறோம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பார்த்தீங்கன்னா பிரிக்கணும். ஓகேவா? இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்கணும், அதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட நோக்கமே அதுதான். அதனால தான் பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினையே கொண்டு வராங்க. சரியா? இதை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறாங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு காரணங்கள் பார்த்தோம். அடுத்து முக்கிய காரணம் என்னது, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாக வசதிக்காக பிரிக்கிறோம் அப்படின்ற முக்கியமான காரணத்தை முன்வைக்கிறாங்க. அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா அசாம் முன்னேற்றத்துக்காக, சரியா, அசாமை முன்னேற்ற போகிறோம் அப்படின்ற காரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா முன்வைக்கிறாங்க. இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக மறைமுக காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்கணும். சரியா? ஏன்னு கேட்டிங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வங்கப்பகுதி, சரியா, அன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வங்கப்பகுதி இப்படி இருக்குன்னா கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம், சரியா, கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிக்கிறதுக்கு வசதியாக இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா பகீரதி அப்படின்ற ஆறு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வசதியாக போயிடுச்சு. சரியா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு வங்காளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் அதிகமாக இருப்பாங்க, கிழக்கு வங்காளத்தில் முஸ்லீம்ஸ் அதிகமாக இருப்பாங்க, மேற்கு வங்காளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்கள் அதிகமாக இருப்பாங்க. ஸோ இந்துக்கள் அதிகமாக இருப்பாங்க. மத்திய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கலந்து இருப்பாங்க. ஸோ கிழக்கு வங்காளத்தின் தலைநகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா டாக்கா. இந்த டாக்காவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு உங்களுக்கு தேவையான சலுகைகளை முஸ்லீம் ஆட்சியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிக்க மாட்டீங்க, நான் கொடுக்குறேன் உங்களுக்கான சலுகைகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஆசையை காமிச்சிருப்பார். சரியா? மேற்கு வங்காளத்தோட தலைநகரம் உங்களுக்கு தெரியும், கொல்கத்தா. சரியா? ஸோ இப்படி பிரிச்சுட்டாரு. இதுக்கான அறிவிப்புகள் அஃபிஷியலாக எப்போ டிக்ளேர் பண்ணுறாங்க, அஃபிஷியலாக எப்போ பிரித்தாங்க அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா கொஷின்.
ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காரணங்கள் பார்த்தோம், அடுத்து முக்கிய காரணங்கள் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அறிவிப்பு எப்படி வெளியாகுது, ஓகேவா. ஸோ அந்த பகுதி பாருங்க. இயற்கையாகவே பிரிக்கிற ஆறு எதுன்னு கேட்டிங்கன்னா பகீரதி ஆறு, சரியா. கிழக்கு வங்காளத்தோட தலைநகரம் எதுன்னு கேட்டால் டாக்கா, அங்கே தான் வந்து முஸ்லீம்ஸ் அதிகமாக இருப்பாங்க. மேற்கு வங்காளத்தோட தலைநகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா கொல்கத்தா, அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்கள் அதிகமாக இருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வசதியாக மாறிடுச்சு, ஓகேவா. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த தேசியவாதத்தை பிரிச்சுட்டா, தேசியவாதத்தை மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கிட்டா அவங்களுக்கான எதிர்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பிரிக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பு, ஓகேவா. ஸோ ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வெளியிடுறாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஓகேவா. 1816 காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல விவாதம் பண்ணியிருப்பாங்க, டிஸ்கஷன், ஓகேவா. 1890 வந்து பார்த்தீங்கன்னா புத்துயிர் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க, எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப எடுத்து பேசியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா அசாம் போயிருப்பாரு. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடல் வழி பாதை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய வணிகர்கள், பிரிட்டிஷில் இருந்த பிஸ்னஸ் அங்கே ஒர்க் பண்ணுற நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட முன்னெடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்கிறாரு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1903 வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்லி அறிக்கை, சரியா, ரிஸ்லி பேப்பர்ஸ் சப்மிட் ஆகுது. ஸோ அதோட பின்னணியில் வந்து பார்த்தீங்கன்னா 1904 வந்து பார்த்தீங்கன்னா டாக்கா போயிட்டு ஸோ உங்களுக்கான சலுகைகளை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற முன்னெடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆசையை காட்டுறாரு, சரியா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பு அஃபிஷியலாக எப்போ டிக்ளேர் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா 1905 ஜூலை 19. அறிவிப்பு எப்போ வெளியாகுதுன்னு கேட்டிங்கன்னா 1905 ஜூலை 19 காலகட்டங்களில், சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 1905 ஜூலை 17 வந்து பார்த்தீங்கன்னா எஸ் என் பானர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்நிய பொருட்களை புறக்கணிக்கணும், ஓகேவா. பிரிட்டிஷோட முக்கியமான பொருட்கள், சரியா, வெளிநாட்டிலேருந்து வர எந்த பொருட்களாக இருந்தாலும் சரி, கல்வி நிலையங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா புறக்கணிக்கணும் அப்படின்ற ஒரு அறைக்கூவலை பார்த்தீங்கன்னா முன் வைப்பார், சரியா. ஜூலை 17 பார்த்தீங்கன்னா முன் வைக்கிறார். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இது விவாதம் போயிட்டு இருக்கு, சரிங்களா, விவாதம் போயிட்டு இருக்கு. ஸோ மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்க பிரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்நிய பொருட்களை புறக்கணிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு முன்னெடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் உருவாக்கிடணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 17 வந்து பார்த்தீங்கன்னா எஸ் என் பானர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அந்நிய பொருட்களை புறக்கணிக்கணும் அப்படின்ற அறைக்கூவல் விடுப்பார், ஓகேவா. ஜூலை 17. ஜூலை 19 பாருங்க அறிவிப்பே வெளியாயிடுச்சு, இருந்தாலும் அறிவிப்பே வெளியாயிடுச்சு ஜூலை 19. ஸோ அதை எதிர்த்து முறையான பிரகடனம், ப்ராப்பராக ஒரு டிக்ளரேஷன், ஓகேவா, முறையாக வந்து பார்த்தீங்கன்னா அந்நிய பொருட்களை புறக்கணிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. யார்? நம்ம இந்திய தேசியவாதத்தை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள், ஓகேவா. ஸோ எந்த வருஷம் கேட்டிங்கன்னா 1905 ஆகஸ்ட் 7. எந்த இடத்துலன்னு கேட்டிங்கன்னா கல்கத்தா டவுன் ஹால், சரியா, கல்கத்தா டவுன் ஹால் 1905 ஆகஸ்ட் 7, சரியா. கல்கத்தா டவுன் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா முறையாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டிக்ளேர் பண்ணுறாங்க அந்நிய பொருட்களை புறக்கணிக்கணும், ஓகே, கல்வி நிலையங்களாக இருந்தாலும் சரி, ஓகேவா. ஸோ அந்நிய பொருட்களை புறக்கணிச்சுட்டு நம்மளோட பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தணும் அப்படின்ற அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க, ஓகேவா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அறிவிப்பு எப்போ வெளியாச்சுன்னு கேட்டிங்கன்னா 1905 ஜூலை 19. ஆனால் பார்த்தீங்கன்னா ஜூலை 17, சரியா. இது ரொம்ப 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 முக்கியமானது. ஜூலை 17 பேசிட்டாங்க அந்நிய பொருட்களை புறக்கணிக்கணும்ட்டுன்னு. அறிவிப்பு வெளியாயிடுச்சு ஜூலை 19, சரியா. ஸோ ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் போட்டது கல்கத்தா டவுன் ஹால். எந்த இடம் கேட்டால் கல்கத்தா டவுன் ஹால். எந்த டேட்டு, எந்த மந்த்து, ஓகேவா, எந்த வருஷம்னு கேட்டால் 1905 ஆகஸ்ட் 7, சரியா. கல்கத்தா டவுன் ஹாலில் ப்ராப்பராக முறையாக வந்து பார்த்தீங்கன்னா பிரகடனம் பண்ணுறாங்க, சரியா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதையும் மீறி வங்காளத்தை பிரிச்சிடுறாங்க, அஃபிஷியலாக பிரிச்சிட்டாங்க, ஓகேவா. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 1905 காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16, 1905 அக்டோபர் 16 வந்து பார்த்தீங்கன்னா முறையாக அறிவிச்சிட்டாங்க, சரியா. வங்க பிரிவினை நடைமுறைக்கு வந்துடுச்சு, ஓகேவா. வங்க பிரிவினை நடைமுறைக்கே வந்துடுச்சு. அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்கிறேன் பாருங்க, அறிவிப்பு வெளியானது வந்து பார்த்தீங்கன்னா 1905 ஜூலை 19. ஆனால் ஜூலை 17 வந்து பார்த்தீங்கன்னா எஸ் என் பானர்ஜி எல்லாம் சொல்லிட்டாரு அந்நிய பொருட்களை புறக்கணிக்கணும்ட்டுன்னு. முறையான எதிர்ப்பு வெளியானது வந்து பார்த்தீங்கன்னா வெளியானது வந்து பார்த்தீங்கன்னா 1905, ஓகேவா, ஆகஸ்ட் 7, ஆகஸ்ட் 7 கல்கத்தா டவுன் ஹால், ஓகேவா. அதையும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வங்காளத்தை பிரித்து நடைமுறைப்படுத்திடுறாங்க, ஓகேவா. வங்க பிரிவினை நடைமுறை 1905 அக்டோபர் 16, சரியா, நடைமுறை. ஸோ என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும்,
வங்க பிரிவினை நடைமுறை வந்து பார்த்தீங்கன்னா 1905 அக்டோபர் 16. ஸோ அந்த நாளை வந்து பார்த்தீங்கன்னா என்ன டேவாக செலிப்ரேட் பண்ண சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வங்க மக்கள் துக்க தினமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க, பிளாக் டேவாக செலிப்ரேட் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா, வங்காள மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாளை துக்க தினமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க, பிளாக் டேவா. ஓகேவா, பிளாக் டேவா பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரவீந்திரநாத் தாகூர் என்ன சொல்லுவார்னா ரக்ஷா பந்தன் டேவா செலிப்ரேட் பண்ணுங்க. ஓகேவா, சகோதரர்களாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாளை வந்து பார்த்தீங்கன்னா பரிமாறிக்கொண்டு சகோதரர்களாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாளை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரக்ஷா பந்தன் டேவா செலிப்ரேட் பண்ண சொல்லுவார். யாருன்னு கேட்டால் ரவீந்திரநாத் தாகூர். எந்த நாள்? அந்த வங்க பிரிவினை நடைமுறைக்கு வந்த நாள் 1905 அக்டோபர் 16. சரியா, அந்த நாளை வந்து பார்த்தீங்கன்னா ரக்ஷா பந்தன் டேவா வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ண சொல்லுவார். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா